ஓம் சாந்தி 28/1/2026. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை உலகின் எஜமானனாக ஆக்குவதற்காக மிகவும் அன்பான சிவபாபா வந்துள்ளார். நீங்கள் அவரின் வழிப்படி நடந்து செல்லுங்கள். கேள்வி: மனிதர்கள் பரமாத்மாவை குறித்து ஒன்றுக்கொன்று முரணான எந்த இரு விஷயங்களை சொல்கின்றனர்? பதில்: ஒரு தரப்பினர் சொல்கின்றனர் பரமாத்மா அகண்ட ஜோதியாக உள்ளார். மற்றொரு தரப்பினர் சொல்கின்றனர் அவர் பெயர் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர். இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக உள்ளது. சரியான ரூபத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் தூய்மையற்றவர்களாக ஆகிக் கொண்டே செல்கின்றனர். தந்தை வரும்பொழுது தனது சரியான அறிமுகத்தை கொடுக்கிறார். பாடல்: இறந்தாலும் உங்கள் மடியில். ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். யாராவது இறக்கும்போது தந்தையிடம் பிறவி எடுக்கின்றனர். சொல்லும் பொழுது தந்தையிடம் பிறவி எடுத்தார் என்றே சொல்வார்கள். தாயின் பெயரை குறிப்பிடுவது இல்லை. வாழ்த்துக்கள் தந்தைக்கும் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நாம் ஆத்மாக்கள் என தெரிந்திருக்கிறீர்கள். அது ஷரீரத்தின் விஷயமாக ஆகிவிட்டது. ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொரு தந்தையிடம் செல்கிறார்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து 84 தந்தைகளை அடைந்தீர்கள். உண்மையில் நீங்கள் நிராகார தந்தையின் அசலான குழந்தைகள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள். நிர்வாண தாமம் அல்லது சாந்தி தாமம் என சொல்லக்கூடிய அதே இடத்தில் வசிப்பவர்கள். உண்மையில் நீங்கள் அங்கே வசிப்பவர்கள். தந்தையும் அங்கே வசிக்கிறார். இங்கே வந்து லௌகீக தந்தையின் குழந்தைகள் ஆகும் பொழுது அந்த தந்தையை மறந்து விடுகிறீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் சுகம் மிக்கவர்களாக ஆகும் பொழுது அந்த பரலௌகீக தந்தையை மறந்து விடுகிறீர்கள். சுகத்தில் அந்த தந்தையை பற்றி யாரும் சிந்திப்பது இல்லை. துக்கத்தில் நினைவு செய்கின்றனர். மேலும் ஆத்மாதான் நினைவு செய்கிறது. லௌகீக தந்தையை நினைவு செய்யும் பொழுது புத்தி ஷரீரத்தின் பக்கமாக இருக்கிறது. இந்த பாபா அந்த பாபாவை நினைவு செய்யும் பொழுது ஓ பாபா என சொல்வார். இருவருமே பாபாதான். பாபா என்பதே சரியான வார்த்தையாகும். அவரும் தந்தை, இவரும் தந்தை. ஆத்மா அந்த ஆன்மீக தந்தையை நினைக்கும் போது புத்தி அங்கே செல்கிறது. இந்த தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது பாபா வந்துள்ளார், நம்மை தன்னுடையவர்களாக ஆக்கியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது நாடகத்தின்படி துக்கமான உலகம் அழிய வேண்டியுள்ளது. உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே சதோ பிரதானமாக இருந்தன. பிறகு தங்க யுகத்தில் இருந்து வெள்ளி யுகத்திற்கு ஆத்மா வரும்பொழுது ஷரீரமும் வெள்ளி யுகத்தில் வந்தது. பிறகு தாமிர யுகத்தில் வந்தது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா முற்றிலுமே தூய்மையற்றதாக ஆகிவிட்ட போதும் ஷரீரம் கூட தூய்மையற்றதாக உள்ளது. யாருமே விரும்பாத 14 கேரட் தங்கத்தை போல அது கருப்பாகி விடுகிறது. நீங்களும் கூட இப்பொழுது கருப்பாக இரும்பு யுகத்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது ஆத்மா மற்றும் ஷரீரம் இப்படி கருப்பாகி விட்டிருக்கும் பொழுது எப்படி தூய்மையாக ஆகும்? ஆத்மா தூய்மை அடையும் பொழுது ஷரீரமும் தூய்மையாக கிடைக்கும். அது எப்படி நடக்கும்? கங்கா ஸ்நானம் செய்வதன் மூலமா அல்லது ஓ பதீத பாவனா என்று கூக்குரல் இடுகிறார்கள். இதை ஆத்மா சொல்கிறது. புத்தி பரலௌகீக தந்தையிடம் சென்று விடுகிறது. ஓ பாபா வாருங்கள். பாபா எனும் வார்த்தையே எவ்வளவு இனிமையாக உள்ளது.
பாரதத்தில்தான் பாபா பாபா என சொல்கின்றனர். இப்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானியாகி பாபாவினுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன், புதிய சரீரத்தை தாரணை செய்திருந்தீர்கள் என தந்தை சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் என்னவாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள்? இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். ஓ பாபா, ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையை இழந்து விட்டோம். இப்பொழுது நீங்கள் வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என நினைவு செய்கின்றனர் அல்லவா? நாடகத்திலும் இந்த நடிப்பு இருக்கிறது, ஆகையால் அழைக்கின்றனர். நாடகத்தின் திட்டப்படி அவர் திரும்பவும் வரும்பொழுது கூட பழைய உலகம் புதியதாக ஆக வேண்டியுள்ளது. எனவே சங்கம யுகத்தில்தான் வருவார். மிக மிக அன்பான பாபா என குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அன்பான, மிக அன்பான, மிக மிக அன்பான என சொல்கிறார்கள். லௌகீக சம்பந்தங்களில் முதலாவது தந்தை, அவர் பிறவியை கொடுக்கிறார். பிறகு ஆசிரியர், அவர் நல்லவர், அவரிடம் படித்து பதவியை அடைகிறீர்கள். ஞானம் வருமானத்திற்கான வழி என சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது அறிவு, யோகம் என்பது நினைவு. ஆக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, அவர் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்கியிருந்தார். அவரை நீங்கள் இப்பொழுது மறந்து விட்டீர்கள். சிவபாபா எப்படி வந்தார் என யாருக்கும் தெரியாது. படங்களிலும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. பிரம்மா மூலம் சிவபாபா ஸ்தாபனை செய்விக்கிறார். கிருஷ்ணர் எப்படி ராஜயோகத்தை கற்பிப்பார்? ராஜயோகத்தை கற்பிப்பதே சத்யுகத்திற்காக. எனவே கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தந்தைதான் கற்பித்து இருப்பார். சத்யுகத்தை ஸ்தாபனை செய்பவர் பாபா. சிவபாபா மூலம் சிவபாபா இவர் மூலம் செய்விக்கிறார். அவர் செய்விப்பவர் அல்லவா? அவர்கள் திரிமூர்த்தி பிரம்மா என சொல்லிவிடுகின்றனர். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் சிவன் அல்லவா? இவர் சாக்காரத்தில் இருப்பவர், அவர் நிராகாரமாக இருப்பவர். இங்குதான் சிருஷ்டியும் இருக்கிறது. இந்த சிருஷ்டியினுடைய சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கும். சூட்சும வதனத்தை சிருஷ்டியின் சக்கரம் என்று பாடப்படுவது இல்லை. உலகில் மனிதர்களின் வரலாறு, புவியியல் மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கும். சூக்ஷ்ம வதனத்தில் சக்கரம் எதுவும் இருப்பது இல்லை. உலகத்தின் வரலாறு, புவியியல் மீண்டும் மீண்டும் நடக்கும் என பாடுகிறார்கள். இது அங்குள்ள விஷயமாகும். சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இடையில் கண்டிப்பாக சங்கம யுகம் தேவை. இல்லாவிட்டால் கலியுகத்தை சத்யுகமாக யார் மாற்றுவார்? நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்க தந்தை சங்கம யுகத்தில் வருகிறார். இது உயர்வான அத்தாரிட்டியான இறை தந்தையின் பல்கலைக்கழகம். கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். குணமற்றவனாகிய எனக்குள் எந்த குணமும் இல்லை என ஆத்மா சொல்கிறது. யார் தேவதைகளின் ஆலயங்களுக்கு சென்றாலும் அவர்களுக்கு முன்பாக இப்படி சொல்கின்றனர். சொல்ல வேண்டியது தந்தைக்கு முன்பாக. அவரை விட்டுவிட்டு சகோதரர்களை வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த தேவதைகள் சகோதரர்கள் அல்லவா? சகோதரர்களிடமிருந்து எதுவும் கிடைக்காது. சகோதரர்களுக்கு பூஜை செய்து செய்து கீழே இறங்கியே வந்தனர். பாபா வந்துள்ளார், அவரிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். தந்தையை தெரிந்து கொள்வது கிடையாது. எங்கும் நிறைந்தவர் என சொல்லிவிடுகிறார்கள். ஒரு சிலர் அகண்ட ஜோதி தத்துவம் என சொல்கின்றனர். சிலர் அவர் பெயருருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்கின்றனர். அகண்ட ஜோதி சொரூபம் எனும் பொழுது பெயருருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என எப்படி சொல்கிறீர்கள்? தந்தையை அறிந்து கொள்ளாத காரணத்தால் தூய்மையை இழந்து விட்டனர். தமோ பிரதானமாக வேண்டியுள்ளது. பிறகு தந்தை வரும்பொழுது அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குகிறார். ஆத்மாக்கள் அனைத்தும் நிராகார உலகத்தில் தந்தையுடன் இருக்கும். பிறகு இங்கே சதோ ரஜோ தமோவில் வந்து நடிப்பை நடிக்கின்றன. ஆத்மாதான் தந்தையை நினைவு செய்கிறது.
தந்தை வருகிறார், பிரம்மாவின் உடலின் ஆதாரம் எடுக்கிறேன் என கூறுகிறார். இவர் பாக்யசாலி ரதமாக இருக்கிறார். ஆத்மா இல்லாமல் ரதம் இருக்க முடியாது. இது ஞானமழை என இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்தார். ஞானத்தின் மூலம் என்ன நடக்கிறது? தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகம் உருவாக்கிறது. கங்கை, யமுனை சத்தியுகத்திலும் இருக்கும். கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில் விளையாடுகிறார் என சொல்கின்றனர். இப்படி எந்த விஷயமும் கிடையாது. அவர் சத்தியுகத்தின் இளவரசன். மிகவும் நல்ல முறையில் அவர் வளர்க்கப்படுகிறார். ஏனென்றால் மலர் அல்லவா? மலர்கள் எவ்வளவு நன்றாக அழகாக இருக்கின்றன. முள் நிறைந்த காட்டை தந்தை வந்து மலர் தோட்டமாக ஆக்குகிறார். ஆகையால் அவரது பெயர் முல்லை மலராக ஆக்கக்கூடியவர் என வைத்துவிட்டார்கள். முட்களை மலர்களாக ஆக்குகிறார். ஆகையால் மகிமை பாடுகின்றனர். முட்களை மலர்களாக ஆக்கும் தந்தை. இப்பொழுது தந்தையின் மீது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அந்த லௌகீக தந்தையோ உங்களை சாக்கடையில் போடுகிறார். இந்த தந்தை 21 பிறவிகளுக்கு உங்களை சாக்கடையிலிருந்து வெளியேற்றி தூய்மையாக ஆக்குகிறார். அவர் உங்களை தூய்மை இழக்க வைக்கிறார். ஆகவேதான் லௌகீக தந்தை இருந்த போதும் பரலௌகீக தந்தையை ஆத்மா நினைவு செய்கிறது. அரை கல்பம் தந்தையை நினைவு செய்தோம் என நீங்கள் இப்பொழுது அறிகிறீர்கள். தந்தை கண்டிப்பாக வரவும் செய்கிறார். சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடையவராக இருக்கிறோம் என நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நம்முடைய சம்பந்தம் அவருடனும் இருக்கிறது மற்றும் லௌகீக தந்தையுடனும் இருக்கிறது. பரலௌகீக தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மை அடைவீர்கள். அவர் நம்முடைய லௌகீக தந்தை மற்றும் இவர் பரலௌகீக தந்தை என ஆத்மாவிற்கு தெரியும். பக்தி மார்க்கத்திலும் கூட இது ஆத்மாவிற்கு தெரியும். ஆகவேதான் ஹோ பகவானே, ஹோ இறை தந்தையே என அழைக்கிறார்கள். அழிவற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். அந்த தந்தை வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார். இது யாருக்கும் தெரியாது. சாஸ்திரங்களில் யுகங்களுக்கும் கூட மிக நீண்ட ஆயுளை கொடுத்து விட்டனர். தந்தை தூய்மையற்றவரை தூய்மையாக ஆக்குவதற்காக வருகிறார் என்பது யாருடைய சிந்தனையிலும் வருவது இல்லை. ஆக கண்டிப்பாக சங்கம யுகத்தில் வருவார். கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதி மனிதர்களை முற்றிலும் அடர்ந்த காரிருளில் தள்ளிவிட்டனர். தந்தையை அடைவதற்காக அடி வாங்கியபடி இருக்கின்றனர். யார் அதிகம் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் கிடைப்பார் என சொல்கிறார். அனைவரையும் விட அதிகமான பக்தி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னதாகவே கிடைக்க வேண்டும். தந்தை கணக்கும் கூட சொல்லி இருக்கிறார். அனைவரையும் விட முன்னதாக நீங்கள் பக்தி செய்கிறீர்கள். எனவே உங்களுக்கு தான் முதலில் பகவான் மூலம் ஞானம் கிடைக்க வேண்டும். நீங்கள் தான் பிறகு புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் கஷ்டப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் அரை கல்பம் நினைவு செய்தீர்கள் என தந்தை கூறுகிறார். சுகத்தில் யாருமே நினைவு செய்வதே இல்லை. இறுதியில் துக்கம் மிக்கவர்களாக ஆகிவிடும் பொழுதுதான் நான் வந்து சுகம் மிக்கவர்களாக ஆக்குகிறேன். இப்பொழுது நீங்கள் பெரிய மனிதர்களாக ஆகிறீர்கள். முதலமைச்சர், பிரதமர் போன்றவர்களின் பங்களாக்கள் எவ்வளவு முதல் தரமாக உள்ளது. அங்கே பசுக்கள் முதலானவை மரச்சாமான்கள் முழுவதும் முதல் தரமாக இருக்கும். எவ்வளவு பெரிய மனிதர்களாக ஆகிறீர்கள். ஆகவே உங்களுக்கான மாளிகைகள் கூட வைர வைடூரியங்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அங்கே உங்களுடைய
பர்னிச்சர்கள் தங்கத்தால் ஆனதாக முதல் தரமானதாக இருக்கும். இங்கே ஊஞ்சல் முதலானவை அனைத்துமே மிகவும் கீழ்த்தரமானதாக இருக்கிறது. அங்கேயோ அனைத்து பொருட்களும் முதல் தரமான வைர வைடூரியங்களால் ஆனதாக இருக்கும். இது ருத்ர ஞான யஜ்யம். சிவனை ருத்ரன் எனவும் சொல்கின்றனர். பக்தி முடிவடையும் பொழுது பகவான் ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறார். சத்யுகத்தில் யஜ்யம் அல்லது பக்தியின் விஷயமே இருக்காது. இந்த சமயத்தில்தான் தந்தை இந்த அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறார். பின்னர் இதனுடைய புகழ் பாடப்படுகிறது. பக்தி எப்போதுமே நடந்து கொண்டு இருக்காது. பக்தி மற்றும் ஞானம். பக்தி இரவாகும், ஞானம் பகலாகும். தந்தை வந்து பகலாக ஆக்குகிறார் எனும் பொழுது குழந்தைகளுக்கு தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். பாபா நம்மை உலகின் எஜமானனாக ஆக்குகிறார். மிகவும் அன்பான தந்தை ஆவார். அவரை விடவும் அன்பான பொருள் எதுவும் இருக்க முடியாது. பாபா வந்து எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்று அரை கல்பமாக நினைவு செய்தபடி வந்தீர்கள். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். நீங்கள் உங்களுடைய இல்லற விஷயங்களில் இருக்கத்தான் வேண்டும். இங்கே பாபாவுடன் எதுவரை அமர்ந்து இருப்பீர்கள்? தந்தையுடன் பரம்தாமத்தில்தான் இருக்க முடியும். இங்கே இவ்வளவு குழந்தைகள் அனைவரும் இருக்க முடியாது. ஆசிரியர் எப்படி கேள்வி கேட்பார்? ஒளி பெருக்கியில் பதில் எப்படி கொடுக்க முடியும்? ஆகையால் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களுக்கு கற்பிக்கிறார். அநேக கல்லூரிகள் உள்ளன. பிறகு அனைவருக்கும் பரீட்சை நடக்கிறது. தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. இங்கேயோ ஒரு தந்தைதான் கற்பிக்கிறார். துக்கத்தில் அனைவரும் அந்த பரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது இந்த தந்தை வந்துவிட்டார். மிக பெரிய மகாபாரத சண்டை கூட கண்முன்னே இருக்கிறது. மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் வந்தார் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அது நடக்க வாய்ப்பு இல்லை. பாவம், குழப்பமாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? எனினும் கூட கிருஷ்ணா கிருஷ்ணா என நினைவு செய்தபடியே இருக்கிறார்கள். இப்போது மிகவும் அன்பான சிவனும் இருக்கிறார், கிருஷ்ணரும் இருக்கிறார். ஆனால் அவரோ நிராகாரமாக இருப்பவர். இவர் சாகாரத்தில் இருப்பவர். நிராகார தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். இருவருமே மிகவும் அன்பானவர்கள்தான். கிருஷ்ணரும் உலகின் எஜமானன் அல்லவா? அதிகமான அன்பானவர் யார் என இப்பொழுது நீங்கள் தீர்மானிக்க முடியும். சிவபாபாதான் இப்படி தகுதி வாய்ந்தவராக ஆக்குகிறார் அல்லவா? கிருஷ்ணர் என்ன செய்கிறார்? தந்தைதான் அவரை அப்படி உருவாக்குகிறார். எனவே பாடலும் கூட அந்த தந்தையினுடையதாக இருக்க வேண்டும். சங்கரின் நடனத்தை காட்டுகிறார்கள். உண்மையில் நடனம் முதலான விஷயம் இல்லை. நீங்கள் அனைவரும் பார்வதிகள் என தந்தை புரிய வைத்துள்ளார். இந்த சிவனாகிய அமரநாதர் உங்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது விகாரமற்ற உலகம். விகாரத்தின் விஷயம் கிடையாது. தந்தை விகாரமான உலகத்தை படைக்க மாட்டார். விகாரத்தில்தான் துக்கம் உள்ளது. மனிதர்கள் ஹட்டயோகம் முதலானவைகளை அதிகமாக கற்கிறார்கள். குகைகளில் சென்று அமர்கிறார்கள். நெருப்பில் கூட நடந்து செல்கிறார்கள். மந்திர தந்திரங்களும் அதிகமாக இருக்கின்றன. மாயாஜாலத்தின் மூலம் அநேக பொருட்களை வெளிப்படுத்துகிறார்கள். பகவானையும் கூட மந்திரவாதி, ரத்தின வியாபாரி, வியாபாரி என்றெல்லாம் சொல்கின்றனர். எனும் பொழுது கண்டிப்பாக சைத்தன்யமானவர் அல்லவா? நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என சொல்லவும் செய்கிறார். மந்திரவாதி அல்லவா? மனிதரை தேவதையாக, பிச்சைக்காரரில் இருந்து இளவரசனாக ஆக்குகிறார். இப்படிப்பட்ட மாயாஜாலத்தை எப்போதாவது பார்த்து இருக்கிறீர்களா? நல்லது. இனிமையிலும் இனிமையான
காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மலர் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையால் மனம் வீசும் மலர்களாக ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. ஒரு பரலௌகீக தந்தையுடன் அனைத்து சம்பந்தங்களையும் இணைக்க வேண்டும். வரதானம். தாரணைக்கான இரண்டாவது கருத்து. சிவபாபா அன்பிலும் அன்பானவர். அந்த ஒருவர் மீதுதான் அன்பு செலுத்த வேண்டும். சுகத்தை வழங்கும் வள்ளல் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். பிறருடைய குறையையும் பலவீனத்தையும் பார்க்காமல் தன்னுடைய குணங்கள் மற்றும் சக்திகளின் சகயோகத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக. விளக்கம். யார் எப்பொழுதும் இதே ஆன்மீக பாவனையில் இருக்கிறார்களோ, அதாவது ஆத்மாக்கள் அனைவரும் தனக்கு சமமாக ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட வேண்டும். பிறருடைய குறைகளையும் பலவீனத்தையும் பார்க்காமல் தாங்கள் தாரணை செய்துள்ள குணங்களின் சக்திகளின் சகயோகத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள். இவர் இப்படிதான் இருக்கிறார். இந்த பாவனைக்கு பதிலாக நான் இவரை தந்தைக்கு சமமாக ஆக்குவேன். இந்த சுப பாவனை இருக்க வேண்டும். அதோடு கூடவே இந்த உயர்ந்த விருப்பமும் இருக்க வேண்டும். இந்த அனைத்து ஆத்மாக்களும் ஏழ்மை, துக்கம், அசாந்தியிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் அமைதி நிறைந்த சுக சொரூப செல்வந்தராகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் மாஸ்டர் வள்ளல் என சொல்வார்கள். ஸ்லோகன். மனம், சொல், செயலால் சேவை செய்பவர்கள்தான் நிரந்தர சேவாதாரி ஆவார்கள். அவர்களின் ஒவ்வொரு சுவாசத்திலும் சேவை நிறைந்து இருக்கும். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்யுங்கள். விளக்கம். முதலில் தனது தேகத்திலிருந்து, தேக சம்பந்தங்களிலிருந்து மற்றும் பழைய உலகின் நினைவிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எப்பொழுது இந்த முக்தி நிலையை அனுபவம் செய்வீர்களோ அப்பொழுது விடுதலை பெற்ற பின் ஜீவன் முக்தியின் அனுபவம் தானாகவே ஆகிவிடும். எனவே சோதித்து பாருங்கள். இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே தேகத்தின் சம்பந்தம் மற்றும் பழைய உலகத்தின் கவர்ச்சியில் இருந்து எதுவரை விடுபட்டு இருக்கிறோம். ஓம் சாந்தி.